பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் அவனுடைய ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள், நான் அதை தான் சொல்றேன், சர்ச் அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கு சபை உனக்கா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உனக்கா ஜெபம் பண்ணுவோம், அது வேற விஷயம். நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்ம டீம்லாம் ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை அபரிமிதமா ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா அவன் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்லணும் நானும் அப்படிங்கணும். அல்லேலூயா. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் சொல்லணும். எனக்காக ஒருத்தங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க அல்ல, எனக்காக ஒரு சபை ஜெபித்துக் கொண்டிருக்கிறது என்பது அல்ல. அப்படிதான் நம்பி நிறைய பேர் போட்டுருக்கிறாங்க, லெட்டர் போட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரங்க டேபிள்லையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் இருக்குது. யாருக்கு ஜெபம் பண்ணுவாங்க? அவங்க காணிக்கை அனுப்பிச்சிடுறாங்க. அந்த காணிக்கை வச்சு ஒரு 100 பேரை சம்பளத்துக்கு போட்டு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க, ஒரு 100 விண்ணப்ப கடிதங்களை கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்தா அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஊழியங்கள்ல செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்படி செஞ்சா, அதாவது உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்பது வேற விஷயம். அதுக்கு ஒரு ஃபீஸை போட்டு, ஒரு திட்டத்தை போட்டு, அதுக்கு ஒரு ஃபீஸ் போட்டு நீங்க மாசம் மாசம் எங்களுக்கு அனுப்புங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். சாட்சி அதில் இந்த பிள்ளைலாம் இந்த திட்டத்தில் சேர்ந்து இவங்களுக்காக ஊழியத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க இப்படி பிள்ளைகள் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சாட்சியை கொடுத்த உடனே மற்றவங்களும் அவங்க பிள்ளைலாம் இப்படி ஆயிட்டான், நம்ம பிள்ளை இந்த இதெல்லாம் போடுவாங்கல்ல, இந்த இப்போ இது சொல்லி கொடுக்குறாங்கல்ல, கோச்சிங் சென்டர்ஸ், நீட் கோச்சிங், இன்னும் ஸ்கூல்ஸில் மண்டு அங்கே ஏகப்பட்டது கிடக்கும். ஆனால் வெளியே போஸ்டில் இவன் இத்தனை மார்க் எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவனை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட். அதை போல ஊழியங்கள்லையும் இந்த பையன் இவங்க வீட்டிலேருந்து இந்த திட்டத்துக்காக மாசம் மாசம் இவ்வளோ ரூபா கொடுத்தாங்க, அதனால இந்த பையன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பையனா இருக்கிறான். ஒருத்தர் ஒரு போட்டோ போட்ட உடனே எல்லா பெற்றோருக்கும் நமக்கும் நம்மளும் இப்படி விண்ணப்ப கடிதம் கொடுத்துட்டா, ஜெப விண்ணப்பம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் அனுப்பிச்சிட்டா நம்ம பிள்ளைகளும் இப்படி வந்துடுவாங்க. என்ன மூடத்தனமான நம்பிக்கை! யோசித்து பாருங்க. தேவன் சொல்றார், நீ ஏன்ட்டவா ஆண்டவரிடத்துல போறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம். தேவனுடைய ஆலயத்துல நான் பச்சையான ஒளிவ மரமா இருப்பது முடியல, நான் காஞ்சி போயிட்டேன். எவனோ பச்சையான ஒளிவ மரமா இருக்கிறான், அவனுக்கு என்னது விண்ணப்ப கடிதம். என் பிள்ளை இப்படி இருக்கிறான், என் பிள்ளை அப்படி இருக்கிறான், அந்த பிள்ளை திருந்தணும், அந்த பிள்ளை நல்லா படிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். நண்பர்களே, நீங்க தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவ மரத்தை போல இருந்தா உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒளிவ மர கன்றுகளா இருப்பாங்க.